ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு டேக் குக் ஃபிக்ஷன்ரா. பேக்ரவுண்ட் வாய்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா, நான் வாய்ஸ் வராத மாதிரி பண்ணால் நிறையா ட்ரை பண்ணேன். நிறையா வீடியோஸ் போட்டு டெலிட் பண்ணியும் பார்த்துட்டேன். எங்கள் ஏரியா கொஞ்சம் நாய்ஸ் ஏரியாடா, அதனால அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பேக்ரவுண்டில் தேவையில்லாத சவுண்டு வராத மாதிரி எடிட் பண்ணுறேன். அண்ட் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்கடா. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. அண்டு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஃபோட்டோனே வருவாங்கன்னு நினைக்கலடா, பட் வந்துட்டீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கடா. கண்டிப்பாக அந்த ஐடியாவை நம்ம போடலாம். தேங்க்ஸ் பேபிஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை கோல்டு பொசசிவ் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட தேர்ட் பார்ட் தான்டா. ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் தேர்ட் பார்ட் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ நம்ம செகண்ட் பார்ட்டில் டேக்குக்கு சண்டை போட்டு பெட்டில் முடிஞ்ச மாதிரி பார்த்துருப்போம்டா. ஸோ அதுலேருந்து கண்டினியூ இன்றைக்கி பார்க்கலாம். இப்படியே ஒரு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ஜேகே எந்திரிச்சு பார்க்குறா. மெதுவாக அவருக்கு நேற்று இருந்த மைண்ட் செட்டில் எந்திரிக்கவே முடியலை. ஸோ லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஏதோ பிளாராக ஒரு இமேஜ் தெரியுது. அழுதுகிட்டே இருக்க சவுண்ட் தான் ஃபஸ்ட்டு கேட்குது. அப்புறம் கண்ணை கசக்கிட்டு நல்லா பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான்டா. ரொம்ப அழுதுகிட்டே ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப வாட்ரிங்காக ரெட்டிஷ்ஷாக இருக்குது. அவர் அவ்வளோ ரெட்டிஷ் புண்ணாக இருக்குது. ஸோ கண்ணம்லாம் பார்த்தோம்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இன்னும் தெரியுதுடா. அவர் எவ்வளவோ ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் மறைக்கணும்னு, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு அது வெளியே தெரியுது. ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதை விட கஷ்டம் டே ட்ரெஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேக்குன்னா ரொம்ப இதாகிடுச்சு. அவர் வாட்டுக்கு எகிரி குதிச்சு டேட்ட போகிறாரு. பேபி என்னாச்சு, எங்கே போகிற, ஏதாச்சும் ஷிஃப்ட் பண்ணுறியா, ரூம் ஷிஃப்ட் பண்ணுறியா, சொல்லுடா அப்படின்றாரு. டே எதுவுமே சொல்லலை. பிகாஸ் எப்போடா ஜேகே டேவை திட்டினாலும் அடிக்க மாட்டார். திட்டினா ஏதாச்சும் பண்ணால் டே சும்மா ஃபன்னாக கோச்சிக்கிட்டு பக்கத்து ரூமில் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நைட்டு ஜேகே சமாதானம் பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் அது போய்கிட்டு இருக்கோம். அதை நினச்சி தான் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். பேபி நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், ஏதாவது சொல்லு அப்படின்வாங்க. பேபி அவர் அப்போயின்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். ரொம்ப அமைதியாக இருப்பார். இன்னைக்கு என்கிட்ட பேசவே கூடாதுன்ற மைண்ட் செட்டில் தான். பேபி எனக்கு தெரியும் நேற்று நடந்தது நான் என்னை மன்னிச்சிடுறா. அதுக்காக நீ என்னை அடிக்கக்கூட செய். இப்படி பேசாம மட்டும் இருக்காத பேபி. உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. என்னை நம்பு, நான் எதுவும் வீமுக்குன்னு பண்ணலை. நான் அந்த நேரத்தில் நானாகவே இல்லை. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், தான் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு டேவை தொட போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் டே கையை தட்டி விட்டுட்டு டோன்ட் டச் மீ ஜங்கோக். என்ன சொன்னேன், மன்னிக்கவா? நேற்று நைட் நான் உன்ட்ட அவ்வளோ கெஞ்சினேன். என் மேலே எந்த தப்பு இல்லாதப்பையும் நான் உன்னை கெஞ்சினேன். என்னை நம்பு, நான் தப்பு பண்ணலைன்னு. அப்போ எங்கே போச்சு உன் நம்பிக்கை? நான் மட்டும் உன்னை நம்பணும், நீ என்னை நம்ப மாட்டியா? பேபி போதும், நிறுத்து. நீ என்னை அடித்தா கூட எனக்கு வலிச்சிருக்காதுடா. நேற்று நைட் நீ இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணன்னு தெரியுமா? சத்தியமாக என்னால் அதை மறக்கவும் முடியாது. அது நினைப்போட உன் கூட இருக்கவும் முடியாது. நான் இங்கேருந்து போகிறேன், குட் பாய். அவ்வளோதான். ஜேகே கோவம் வந்துருச்சு. டக்குன்னு டே ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு கண்ணை பார்க்குறாரு கோவத்தோட. டே எதுவுமே எந்த ஒரு எமோஷனுமே இல்லை அந்த டைம் டேவோட ஃபேஸில். நீங்கள் போக முடியாது, நான் உன்னை விட மாட்டேன். நான் ஒன்றும் உன்ட்ட பெர்மிஷன் கேட்கல ஜேகே. அண்ட் இது மேரேஜ், ஒன்றும் கூண்டு கிடையாது. இங்கே எனக்கு பிடிச்சா நான் இருப்பேன், பிடிக்கலன்னா போவேன். மேரேஜோ லவ்வோ அதில் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வருஷத்தில் நான் இன்னும் என்ன பண்ணான்னு என்னை நம்புவேன்னு தெரில. ஆனால் இதுக்கு மேலே என்னால் உன் கூட இருக்க முடியாது பேபி. நான் உன்னை நம்புகிறேன். இல்லை, நீ நம்பலை. நீ பொண்ணோட இமேஜினேஷன், உன்னோட தாட், அதை மட்டும்தான் நம்புகிறேன். நேற்று நீ எனக்கு கொடுத்தது பனிஷ்மெண்ட் இல்லைடா. உன்னை நம்புனேல, அதுக்கு நானே எனக்கு கொடுத்துக்கிட்டது. இதுக்கு மேலே என்கிட்ட வராத. நான் உன்னை நம்புறேன்னு அசிங்கமாக இருக்கு. இதை முடிச்சுக்கலாம். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. என்னால் இதுக்கு மேலே முடியாது ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்றாங்க. டேக்கேன்னா ஒன்றுமே பிள்ளை, இப்படி விட்டுட்டு போகிறானே அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க.
இதை சொல்லிட்டு டேவும் கீழே வராங்க. கீழே வந்தால் நாம்ஜூன் தான் வெயிட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே இந்த டைம் டேவை வந்து ஸ்டாப் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா எப்பயுமே ஜேகே வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நாம்ஜூன்னு 2 பேரும் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. டேவை புரிய வைப்பாங்க. அவன் வந்து சின்ன வயசுலேருந்து பாசம்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்துட்டான், நாங்கள் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் அவனை மன்னிச்சிருமா அப்படின்னு தான் சொல்லி ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. டேவு அதனால தான் மோஸ்ட்லி ரொம்ப எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பட் இந்த டைம் வந்து நாம்ஜூனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஜேகே வந்து ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு டேவோட ஃபேஸ் காட்டுது. ஸோ 2 பேருமே டேவை ஸ்டாப் பண்ணலை. இந்த தடவை நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன்ட்டே, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆமாம், ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, இது உனக்கும் வீடு தான். இந்த வீடோட கதவு எப்பயுமே உனக்கு திறந்துருக்கும். அப்பாவா சொல்கிறேன், நீ எங்களுக்கும் ஒரு மகன்தான். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலான்டா. ஆமாட்டே, இந்த அம்மாவை மறந்துடாத. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூடயே இருப்பேன், சரியா? பட்டே எதுவுமே சொல்கிற நிலமையில இல்லை. எதுவுமே சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டுறாங்க. வெளியே ஹாரன் சவுண்ட் கேட்குது. வேறு யாரும் இல்லைடா, நம்ம சுகா தான் பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க. டே எதுவுமே சொல்லாமல் வெளியே போகிறாங்க. அப்புறம் பார்த்தா வெளியே டோர் கிட்ட கூட கால் எடுத்து வைக்கல. மேலேருந்து ஜேகே ரூமில் சவுண்டு கேட்குது. யூ கேனாட் லீவ் மீ பியர். உன்னால் என்னை விட்டு போக முடியாது பேபி. நீ எனக்கு மட்டும்தான், என்னை விட்டு போகாத. எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். திருப்பி என்கிட்ட வாடா அப்படின்ட்டு ரூம்லேருந்து அவ்வளோ அழுக சவுண்ட் கேட்குது. ஆனால் ஜேகே வெளியே வரல. ரூம்குள்ளேருந்து அவ்வளோ அழுகுறாங்க, கத்துறாங்க. பட் டேக்கு இதெல்லாம் கேட்டோன்னே வெளியே போகவே மனசு வரல. அவர் திரும்பி ஜேகே ரூமை மட்டும் பார்க்குறாரு. அந்த ரூமில் அவங்களுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. பட் நேற்று நைட் அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஜின்னுக்கு புரியுது. அவரும் டேவை பார்த்துட்டே, நீ அவனை மன்னிக்கணும்னு நினைக்கிறியாட்டே அப்படின்றாரு. டே எதுவுமே சொல்லாமல், எனக்கும் அவங்க கூட மனுஷட்டு எல்லாம் நடக்காத மாதிரி வாழணும்னு ஆசையாக இருக்குமா. ஆனால் அவன் மன்னிப்பு கேட்குறது நான் இங்கேருந்து போகக்கூடாதுன்றதுக்காக. அவன் தப்பு அவன் இன்னும் உணரலை. அவன் என்னைக்கு அவன் தப்பை உணர்றானோ அன்னைக்கு அவன் வந்து என்னை கூப்பிடட்டும், நான் வரேன். அது வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேம்மா அப்படின்ட்டு டே போயிடுறாங்க. ஜின்னும் எதுவுமே சொல்லலை. பிகாஸ் இந்த டைம் டேவோட முடிவே அவங்க ஃபாலோ பண்ணலான்னு இருக்கனால எதுவுமே சொல்லல. டே போனதுக்கப்புறம் ஜேகே ரூம் பார்த்தோம்னா ரொம்ப கிராக் சவுண்ட் வருது. எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் கேட்குது. கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருப்பி ஓடி போய் ஜேகேட்ட பேசணும். அவர் மனசில் 1000 தோணுது. பட் இருந்தாலும் இந்த டைம் வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இப்படியே போச்சுன்னா இவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுவான். என்னை நம்புனே என் வாழ்க்கை முடிஞ்சிடும்ன்ற அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே டே வந்து அவரே ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அந்த முடிவை எடுத்திருப்பார். ரொம்ப அழுதுகிட்டே தான் வந்து அந்த காரில் ஏறி போயிருப்பாங்க. சுகா பார்த்தோம்னா ஜேகே மேலே சரி காண்டில் இருப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வீட்டுக்குள்ளேயே வராமல் இருந்திருப்பாங்க, எங்கே வந்தால் அடித்து போட்டுருவோம்னு. டேயை பார்த்துக்கிட்டே தான் வராங்க ஃபுல் ரைட்லேயும். எவ்வளோ டே வந்து தேம்பி அழுதுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கண்ணிலேருந்து கண்ணீரே வரல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டார், அந்த அளவே சொல்லலாம். சுகாவுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா சுகா மேரேஜுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார் அவன் வேணான்னு. டே தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜுக்கு ஓகே பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த மாதிரி அவர் கஷ்டத்துலேயும் இருக்கார். ஒரு சைடு அவர் தம்பியையும் இது பண்ண முடியல. என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப ஒரு பயங்கரமான கோவத்தில் தான் அந்த கார் ரைட்லேயே பண்ணிக்கிட்டு இருப்பார். டே சைடு பார்த்தோம்னா அவர் மைண்ட் ஃபுல்லாக தாட் தான், எப்படியாச்சும் வந்துரு ஜேகே, திருப்பி சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மைண்டில் தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சண்டை போட்டு ஜேகே விட்டு தனியாக போகிறது. தனியாக அம்மா வீட்டுக்கு போனதெல்லாம் வேறு. பட் இந்த டைம் வந்து ரொம்ப பயத்தோடு தான் போகிறாரு. எப்படியாச்சும் அவன் வந்துடணும்னு ஒரு மனசு சொல்லுது வந்துடுவான்னு. பட் இருந்தாலும் அவருக்கு பயமாக இருக்குது, வராமல் போயிடுவானா அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி குழப்பத்தில் அந்த ரைடு ஃபுல்லாக போகுது. ஸோ கட் பண்ணால் ஹோபின் ஹவுஸ் தான்டா. ஸோ டே வந்ததும் எல்லாருமே டேவை ஹக் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா டே அந்த அளவுக்கு கையை கூட படாமல் வளர்த்துருப்பாங்கடா டேவை. பட் இந்த டைம் டேவை அப்படி பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு.
எல்லாருக்குமே எப்படின்னா ஜின் தான் சொல்லியிருப்பாங்க நடந்ததை. ஏன்னா வந்து அடித்தாலும் சொல்ல மாட்டாங்க அவங்க 2 பேருக்குள்ள நடந்தது வெளியே. பட் ஜின் சொன்ன உடனே சுகாக்கு ஹோபிக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. ஏன்னா சுகாலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து ஜேகே மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு. மேரேஜ் அப்பயே ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் வந்து இருந்திருப்பார். பட் இருந்தாலும் ஜேகேவை பார்த்தோன்னே டேக்கு பிடிச்சிருக்கோம், வாழ்ந்து அவன் கூட தான் வாழணும்னு எல்லாரையும் ரொம்ப இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து டேவை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் டே தான் ரொம்ப எஃபெக்ட் போட்டது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆனதுலேருந்து ரொம்ப ஹோபி ரொம்ப அவங்க மேலேயே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. பட் சுகாவோட கோவத்தில் என்ன வேணால் பண்ணால் ஜிம்மின் வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. எல்லா விஷயத்துலையும் ஜிம்மின் தான் ரொம்ப ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இதாயிடக்கூடாதுன்னு இதெல்லாம் கேள்விப்பட்டுன்னு சுகா அடிக்கணும் தான் போயிருப்பாங்க. பட் ஜிம்மின் தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் மார்னிங் அப்புறம் பார்த்துக்கலாம், அது விடுங்க, அப்படி பார்த்துக்கலாம், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே பார்த்துக்குருவாங்கன்னு. பட் இந்த டைம் அவங்களால முடியலை. இந்த தடவை என் தம்பிக்கு அவன் பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்ட்டு சுகா ரொம்ப கோவத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மினுக்குன்னா இந்த ப்ராப்ளம்மு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ அவங்க பார்த்துக்குருவாங்க. நம்ம மூக்கு நினச்சோம்னா நம்ம பெருசாயிரும்ன்ட்டு சுகா ரொம்ப ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கடா அன்னைக்கு. பட் சுகா வந்து எல்லாத்தையும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிருப்பாங்க. சுகா நான் சொல்கிறது கேளுங்க, கோவத்தில் ஒரு முடிவு எடுக்காதீங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்ரு. டேக்கும் ஜங்குக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு. ஸோ நீங்கள் விடுங்க, அவன் சால்வ் ஆயிடும். என் தம்பியோட நிலமையை பார்த்ததுக்கப்புறமா நீ இன்னும் உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? அப்படி இல்லை ஜிமின், நீ எதுவும் பேசாத, நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ பாப்பா பாரு. அண்ட் அண்ணன் என்ன சொன்ன? அவனை கொல்லணுமா? அவனை கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொல்லு. ஏன்னா நாங்கள் இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவன் இன்னும் எனக்கு புருஷன்தான். உனக்கு இன்னும் மச்சான் தான், அதை மறந்துடாத அப்படின்றாங்க. ஹோபிக்கும் யூஜினுக்கும் சரியாக அழுக வருது. டேயாங்கோட அந்த திக்கு வாய்ஸ் இதெல்லாம் அவங்க கேட்டதே இல்லை. 24 hours சிரிச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி துள்ளி ஜாலியாக இருப்பாங்க. அங்கே இங்கே பறக்க சுத்தன்னு. அவங்க பையனை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா அவங்களால முடியலை. ஜின்னுக்கும் என்ன பேச தெரியல. ஏன்னா என்ன பேசினாலும் சுகா இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ ஹோபி வந்து இந்த இதை இப்போதைக்கு சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் ரூமுக்கு போங்க, நம்ம எதாவது நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. பட் சுகா கேட்குற மாதிரியே இல்லை. சுகா நான் உன்கிட்ட தான் சொல்கிறேன், இது உனக்கு தம்பினா எனக்கு என் மகன் வாழ்க்கையில் எனக்கு நிறைய அக்கறை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் ரூமுக்கு போங்க, எதாவது நாளைக்கு பேசிக்கலாம். ஜிமின் அப்பா டேங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, அவன் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான். அண்ட் நம்ம எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். டே சுகா, அது வரைக்கும் நீ எதுவும் பண்ணாத. எதுவும் பண்ண வேணாமா? நான் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போயே சொன்னேன், அவன் என் தம்பிக்கு கரெக்டாக இல்லைன்னு. நீங்கள் கேட்டிங்களா? இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள், எத்தனை நாள் இந்த மாதிரி ரணவேதனை என் தம்பி அனுபவிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் சொல்கிறாங்க. யூஜினுக்கு புரியுது அவங்க பிரதர்ஸ் எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு. பட் இருந்தாலும் இது மேரேஜ் லைஃப். ஸோ இதில் வந்து சுகா அவ்வளோ தூரம் போகிறது யூஜின் வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சுகா எல்லா மேரேஜ்லேயும் கப்பல்ஸ்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வர தான் செய்யும். அதனால அவங்க சந்தோஷமாக இல்லைன்னு இல்லை. உன் தம்பிகிட்டே கேளு, அவன் சந்தோஷமாக இல்லைன்னு. மேரேஜ் லைஃப்னால் சண்டை இருக்க தான்டா செய்யும். அதுக்காக பிள்ளை கோச்சிட்டு வந்துட்டான்ட்டு கல்யாணமே வேணாம், அந்த கல்யாணம் வந்து செல்லுபடி ஆகாதுன்ட்டு பிரித்து விட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவள் எனக்கும் பையன்தான், நான் இல்லைன்னு தப்பு நடந்துருச்சு தான். அதுக்காக இனிமேல் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை வேணாம், முடிச்சு விடுங்கன்னா என்னடா பேசுகிற நீ? அவன்கிட்ட சந்தோஷமாக தான் இருந்திருக்கான். அவன் ஒன்றும் அவன் தம்பியை நல்லா பார்க்காமலாம் இல்லை, நடந்துருச்சு. அதுக்குன்னு பிரித்து விடுன்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசுகிறத பார்த்தா இது அவன் வாழ்க்கை, அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஒரு அண்ணனா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா அமைதியாரு. எனக்கு புரியுது நீ கோவத்தில் இருக்கேன்னு. அதுக்குன்றதுக்காக எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுறதுக்கு இது ஒன்றும் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு கிடையாது சுகா, கல்யாண வாழ்க்கை. நீ அமைதியாரு.
பேசியா, இதுக்கு மேலே எந்த பேசுகிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கே டிவோர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுறேன். என் தம்பிக்கு அவன் வேணாம். என்ன பேசுகிற சுகா, அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அவனை மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க, அசிங்கமாக இருக்குது. என் தம்பியை ஒழுங்காக பார்த்துக்கிற தெரில. போதும், நிறுத்துங்க 2 பேரும். சுகா, நான் அப்பயே சொல்லிட்டேன், எதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்னு. அண்ட் இது என்னோடய பேபியோட லைஃப். அவனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை வேணுமா வேணாமான்னு. ஸோ அவனை விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்க. யூஜின் நீ போ. ஜிமின் கூட்டிகிட்டு போ. சுகா, எனக்கு தெரியாமல் தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத. உன் தம்பி லைஃப்ன்றதை மறந்துடாத இதை அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூம் போயிட்டாங்க. சுகா ரொம்ப காண்டில் இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 2 வீக் போகுதுடா. ரொம்ப டேக்குக்கு 2 பேர் மாறி மாறி ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறாங்க. பட் யாருமே ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து பேசுகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஜேகே பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப ரோபோட் மாதிரி ஆகிட்டார். ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து வந்தப்போ எப்படி இருந்திருப்பார், டேவை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார், அப்படி தான் ஆகிட்டார். ஒரு ரோபோட் மாதிரி டேவை மறக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் முட்டிக்கலை. ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிக்டட் ஆகிட்டார். 2வது ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணுவார். ஆஃபீஸ்லேருந்து ஒரு சில நேரம் வரவே மாட்டார், சாப்பிட மாட்டார். நாம்ஜூன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் தான் அதுவும் சாப்பிட்றாரு. அதுவுமே 2 வாய் அந்த மாதிரி தான். எதுவும் பேச மாட்டார். எதாக இருந்தாலும் ஆமாம் இல்லைன்ட்டே போயிடுவார். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டே ஞாபகம் வருதுன்னா வீட்டுக்கு வரதே ஒரு சில நாள்லாம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவார். இந்த சுச்சுவேஷன்லாம் எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாம்ஜூன் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அவனுக்கு வந்து டேவை போய் பார்த்து பேசணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் அவரோட ஈகோ தடைக்குது. ஏன்னா டே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அசிங்கமாக இருக்குன்னு கோவத்தில் வந்து பேச்சை விட்டுருப்பாரு. ஸோ அது வந்து ஜேகேக்கு ரொம்ப இதாக இருக்குது. 2வது அவர் வந்து நான் எதுக்கு போய் பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஈகோ மைண்ட் செட்லேயே இருப்பார். அண்ட் டே பார்த்தோம் அப்படின்னா அவர் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். அவருக்கு ஜேகே இல்லாமல் எதுவுமே ஒரு லைஃபாகவே தெரிலடா. ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி வைப்பார். பட் யார்கிட்டையுமே பேச மாட்டார், வெளியே காட்டிக்கிற மாட்டார். இந்த டேவை பார்க்குறது அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம்டா. சுகாக்கெலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சுகா இப்போ கொஞ்ச நாளாகவே ஜிம்மின்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணியிருப்பார். ரொம்ப அவ்வளோவா பேச மாட்டார். பிகாஸ் ஜிம்மின் வந்து அவங்க பிரதருக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாரு. பட் ஜிம்மின் வந்து இது வந்து ஒரு கப்பல்ஸ் மேட்டர். ஸோ அவங்க சால்வ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு தான் அமைதியாக இருப்பார். ஸோ இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ டேக்கோ ஹவுஸு ஹோபி ஹவுஸை தான் காட்டுறாங்க. டே வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்டில் ரொம்ப உடஞ்சி போய் உக்காந்துருப்பார். ரொம்ப அழுதுகிட்டு ஜிம்மின் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும், இவனை எப்படியாச்சும் கொஞ்சம் கொண்டு வரணும் வெளியே. அது இந்த மாதிரி டயத்தில் இது ரொம்ப நல்லதில்லை அப்படின்ட்டு. பட் ஜிம்மின்னா டே வந்து கேட்குற மாதிரியே இல்லை. பியர் ப்ளீஸ்டா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாத. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தேவை. நான் உங்கள் அண்ணனோட ஒய்ஃபாக இருக்கலாம்டா. அதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்டா, மறந்துட்டியா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் ஜிம்மின்? 2 வாரம் ஆச்சு. அவள் எல்லாமே எனக்கு என் வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் அவங்க என்னை வந்து கூப்பிட வரல. அவள் பண்ணதுலாம் அப்புறம் கூட என்னால் அவனை வெறுக்க முடியல ஜிம்மின். எனக்கு அவள் வேணும். பியர் அல்லாதடா, அது குழந்தைக்கு நல்லது இல்லை. இங்கே வர இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நீ உனக்கு என்ன தருதோ அதுதானே அந்த குழந்தையும் பாதிக்கும். ப்ளீஸ்டா, எங்கள் அண்ணன் சீக்கிரம் வந்துடுவான், அல்லாதடா, நம்ம பார்த்துக்கலாம் ப்ளீஸ்டா அப்படின்வாங்க. எப்போ மோஜின் எப்போ வருவா? 2 வாரம் ஆச்சு. இன்னும் உங்கள் அண்ணன் மிஸ்டேக்னு புரிஞ்சுக்கலையா? எல்லாரும் ஆசைப்படுவாங்கடா ப்ரெக்னென்சியை ஃபஸ்ட் டைம் உங்கள் ஹஸ்பண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னு. பாரு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஆனால் அதை கூட என்னால் உங்கள் அண்ணன்ட்டு சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா மோஜின் அப்படின்ட்டு ஜிம்மினை பிடிச்சி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மினும் ஹக் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் யூஜின் வராங்க. யூஜினுக்கும் இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் வந்து டேயாங்கிட்ட இது பேசினா நம்மளும் அழுதுருவோம், அது டேயாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தணும் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. டே பேபி
அவங்க அண்ணன் கீழே கூப்பிட்றா வாங்க 2 பேரும் அப்படின்னோடனே யூமின் 2 பேரும் கீழே வராங்க. சுகா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோவத்தோடு பார்க்குறாங்க ஜிம்மினை. ஏன்னா ஜிம்மின் வந்து எது சொன்னாலும் அப்படி தான் எடுத்துக்கிறதுனால. ஸோ ஜிம்மின் வந்து டே கூட இருந்தால் டேவை மனசை திருப்பி மாற்றிடுவான். அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ சுகா இருப்பார். பட் அதுக்குன்னு பிடிக்கலன்னா இல்லை, அது அண்ணன் தம்பினா மேட்ச் ஆகுதில்ல, அது அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல ஜிம்மினை வந்து ரொம்ப இதாக பண்ணியிருப்பார். ஜிம்மினுக்கு இது புரியும். இவன் வந்து தம்பி பாசத்துலேயே என்னையவே இப்படி பண்ணுறா, அப்போ எங்கள் அண்ணன் பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பார். டே யோசிச்சுக்கிட்டே 2 பேர் கீழே வந்திருப்பாங்க. டே வந்து சுகா பார்த்துக்கிட்டே இருப்பார். சுகா எதுவுமே பேசாமல் ரொம்ப காண்டில் இருப்பார். என்னாச்சுன்னா, ஒன்றும் இல்லைம்மா, இந்த பேப்பரில் சைன் பண்ணு. பேப்பரா அப்படின்ட்டு டே வந்து அந்த பேப்பரை எடுத்து பார்ப்பார். பார்த்த உடனே சரி ஷாக் ஆயிடுவார். ஏன்னா அது வந்து டிவோர்ஸ் பேப்பரா. என்னடா அது? டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண சொல்கிறேன். ஆமாம் பேபி, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண. நான் மாட்டேன். லூஸ் தனமாக பேசாத பேபி, அவெல்லாம் உனக்கு சத்தியமாக நல்லவே கிடையாது. அவன் உனக்கு கரெக்டே ஆக மாட்டான். நீ இதில் சைன் பண்ணுன்னு அண்ணன் சொல்கிறல பண்ணு. என்னால் முடியாதுண்ணா. பியர் அண்ணன் சொல்கிறேன், அவனை விட உனக்கு நல்ல பையனை அண்ணன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் வந்து ஒரு ஆளே இல்லை உனக்கெல்லாம். போது நிறுத்தனா, அது என் புருஷன்றதை மறந்துடாத. நீ 1000 பேரை பார்க்கலாம், ஆனால் அவன் கால் தூசி கூட வந்திருக்க முடியாது. நாங்கள் சண்டை போட்டோம் தான், நான் இல்லைன்றல. ஒரு சண்டைக்காக என்னை அவனை விட்டுட்டு அப்படியே வர சொல்கிறியா? ஒரு நாள் சண்டை போட்டாலும் மிச்சம் இருக்க 50 நாள் அவன் எனக்கு காதில் மட்டும்தான் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தவன் மாதிரி உன்னால் ஒருத்தவனை தேடி கண்டுபிடிச்சி தர முடியுமா? உன்னால் முடியாதுண்ணா. இது பெரிய பிரச்சனையாக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் அவன் என்னை வந்து கூப்பிட்டு போவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேவையில்லாமல் நீ எதுவும் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணாத. நான் முட்டாள்தனமாக பண்ணுறேனாடா? 2 வாரம் ஆச்சு, இன்னும் அவன் வந்து கூப்பிட்டானா? அதனால என்ன? என் வாழ்க்கை முழுக்க நான் அவனுக்காக காத்திருப்பேன். உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லிடு, நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். போது நிறுத்துங்க. யார் வீட்டை விட்டு போவேனா? பியர், கல்யாணம் ஆனதுனால இது உன் வீடு இல்லைன்னு மறந்துடாத. உங்கள் அப்பா அம்மா இங்கே நாங்கள் இருக்கிற வரைக்கும் இது உன் வீடு தான். அப்போ நீங்கள் சுகா, நான் உன்ட்ட நிறையா தடவை சொல்லிட்டேன், இந்த விஷயத்தில் நீ மூக்கு நுழைக்காதுன்னு. சும்மா இரு. அவனுக்கு தெரியும் இது அவன் வாழ்க்கை, சின்ன பிள்ளை இல்லை. நீ உன் வேலையை மட்டும் பாரு, போ அப்படின்றோடனே சுகா எதுவுமே பேசாமல் போயிருப்பார். ஏன்னா 2 வாரம் அவர் வந்து டேவை பார்த்துருப்பாரு. எதுவும் சரியாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஒரு மனநிலை பர்சன் மாதிரி இருப்பாங்க. சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம தம்பி இப்படி இருக்கா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு. அண்ட் இங்கிட்டு ஜேகேவோட சைடு பார்த்தோம்னா, ஜேகே அப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பார். வந்து ரொம்ப அவர் வந்து அந்த ஒரு ஃபேஸே இல்லைடா. அவர் ஃபேஸ் பார்த்தோம்னா ரொம்ப கோவம், அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போயுமே அவர் ஃபேஸு. ஸோ வீட்டுக்கு வந்திருக்குமே மிட் நைட்டில் தான் வந்திருப்பார். பார்த்தோம் அப்படின்னா சோபாவில் வந்து நாம்ஜுன் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இன்னொருத்தவங்க உட்காந்துருப்பாங்கடா, அவரை பார்த்தோன்னே ரொம்ப கோவமாயிடும். எதுவுமே சொல்லாமல் அவரை அடிக்க தான் போயிருப்பாங்க. பட் நாம்ஜுன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோ, யாரா அவனை உள்ளே விட்டா டே அப்படின்னோடனே, அவன் கவின் ஒன்றை தான் பார்க்க வந்திருக்கான் ஜேகே. கொஞ்ச நேரம் இன்னைக்காச்சும் நான் அப்பான்ற மரியாதை கொடுத்து உட்காரு. நான் அவனெல்லாம் பார்க்க விரும்பலை, அவனை வெளியே போக சொல்லுங்கள். அவன் பேசுகிறத கேட்டு அதுக்கப்புறம் நீ எந்த டிசிஷன்னாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேனா கேட்குற விதலையே இல்லை, ஏதோ நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு தான் அமைதியாக இருப்பார். என்னை மன்னிச்சிடு ஜேகே, இது என்னால் தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு தெரியும். பட் என்னை நம்பு. டே என் நினைல கூட தொட்டதில்ல, அவள் உனக்கு தான் உண்மையாக இருக்கா. கனவுல கூட அவள் உன்னை ஏமாற்றணும்னு நினச்சதில்ல அப்படின்றாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்பு. ஜேகே, நீ டேங்க வேணா லவ் பண்ணலாம், ஆனால் நம்பலை. லவ்வுக்கு காதலும் ரெஸ்பெக்ட் டைம் இதெல்லாம் பத்தாது, நம்பிக்கை வேணும்.
டேங் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அதிர்ஷ்டம். உனக்கு கடவுள் ஈஸியாக கொடுத்துருக்காரு. அதனால தான் உனக்கு அவளோட அருமை தெரியலை. அவன் கையை விட்டு போகிறதுக்குள்ள அவளை திருப்பி இறுக்கி பிடிச்சிக்கோ வேணா. அப்படி இல்லைன்னா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அண்ட் உங்கள் லைஃப்லேருந்து என்னோட சாப்டரை ஃபுல்லாக அழிச்சிடுங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். இதை சொல்ல தான் நான் வந்தேன். என்னால் உங்கள் மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப தப்பாக நடந்துருச்சு. ஸோ என்னை மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் நான் உங்கள் கண்ணிலே படமாட்டேன். நான் போயிட்டு வரேன் ஜேகே அப்படின்ட்டு கவினும் போயிட்டாங்க. ஸோ ஜேகே வந்து ரொம்ப அவரும் யோசிக்கிறார். நான் நம்புறேன்னு சொன்னாலும் நான் ஒரு தடவை கூட அந்த மாதிரி பண்ணது இல்லையா அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. பட் சடனாக வந்து ஜின் வந்து ஒரு பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துறாங்க. ஜேகே ரொம்ப கன்ஃபியூஸாக அந்த பேப்பரை வாங்கி திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு சரி ஷாக் ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் ஃபுல் ஓப்பன்டா. ஜின்னை பார்க்குறாரு. அம்மா நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாடா நீ மாறிட்ட அப்படின்னோடனே ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. இது டிவோர்ஸ் பேப்பர்மா? ஆமாம் டிவோர்ஸ் பேப்பரா? என்ன பண்ண சொல்கிறேன்? இதெல்லாம் டே பண்ணியிருக்க மாட்டாம்மா. எனக்கு தெரியும்மா. என்னை விட்டு இருக்க மாட்டாம்மா. அம்மா இது உண்மை இல்லைம்மா. அம்மா இந்த பேப்பரில் ஃபேக்மா. டே இல்லைம்மா. நீ மாறிட்ட ஜேகே. அம்மா சொல்கிறேல நீ மாறிட்ட. நான் அட்லீஸ்ட் எங்களால் போன உன் சந்தோஷம் டேயால் திருப்பி கிடைக்கும்னு அவனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்டா. ஆனால் நீ அவளை அந்த மாதிரி ஒரு பையன் கூட உன்னால் வாழ முடியல. அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அவன் அதை பார்க்க வேணாம்? நீ வருவன்னு காத்துக்கிட்டே இருப்பானா? நீ பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு தான். ஆனால் அதுக்கு நீ ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட. அவன் மூவ் ஆன் ஆயிட்டான். நீ மூவ் ஆன் ஆகு அப்படின்றாங்க. ஜேகேன்னா ஃபுல் ஹார்ட்டே உடஞ்சிருந்து அவருக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல. அவர் வாட்டுக்கு போய் ஜின்னை வந்து ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நாம்ஜூனுக்குலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜேகே அழுகிறத பார்க்குறதே. அவ்வளோ அந்த குழந்த மாதிரி அழுகுறாங்க. நாம்ஜூன் பார்க்கவே முடியல. ஏன்னா ஜேகே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியே காட்டவே மாட்டார். அதை காட்டின பர்சன் டே மட்டும்தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாம்ஜூன் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆரம் போய் ஜேகேவோட ஹேரை வந்து லைட்டாக கோம் பண்ணுறாங்க. 2 பேர் கண்ணிலையுமே கண்ணீர் இருக்குது. பட் இது டேவோட டிசிஷனை யாரும் இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு அமைதியாக தான் இருக்காங்க. ஜங்குக் அப்பா அம்மா நான் மாறிட்டேம்மா. சொல்லுங்கம்மா அவன்கிட்ட சொல்லுங்கம்மா. நீங்கள் சொன்னால் கேட்பா. அவனை திருப்பி வர சொல்லுங்கம்மா. நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேம்மா. நான் இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேணாம்மா. என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதும்மா. நான் அவனா வந்துடுவேன் தான்மா நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதும்மா. ப்ளீஸ்மா அவன்கிட்ட. பாப்பா ப்ளீஸ்ப்பா நீ போய் சொல்லுப்பா. நீங்கள் சொன்னால் ஹோபி சுகாலாம் கேட்பாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா எனக்காக போய் சொல்லுங்கப்பா. என்கிட்டயே திருப்பி கொடுக்க சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா எனக்காக சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அந்த டிவோர்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா அவனை கூட்டிகிட்டு வாங்கப்பா. எனக்கு அவன் வேணும்ப்பா. அவன் இல்லாமல் என்னால் எதுவுமே முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாரு. ஜின்னுக்கு புரியுது. பட் அவர் எதுவுமே சொல்லலை. நாம்ஜூனும் எதுவுமே சொல்லலை. ஜேகே வட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. ஹப்பை வந்து ப்ரோக் பண்ணிட்டு சோபா பக்கத்தில் கீழே தான் ஃப்ளோரில் தான் உட்காந்துட்டு மண்டையில் தலையில் அடித்து ரொம்ப அழுகிறாரு. ஜின்னுக்கு நாம்ஜூன் அவ்வளோ கஷ்டமாக பார்க்குறாங்க. பட் ஜின் வந்து ரொம்ப அமைதியாக வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை மெதுவாக ஹேரை கோம் பண்ணி விட்டு, உனக்கு அவன் வேணும்னா நீ போய் கூட்டிகிட்டு வா அம்மா அப்படின்ட்டு ஜின்னை ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. அவன் உன் பொண்டாட்டி. உனக்கு வேணும்னா அவனை நீயே போய் கூட்டிட்டு வா. இந்த ஈகோ இதெல்லாம் நிப்பாட்டு.
பேபி, ரிலேஷன்ஷிப்பில் லவ் மட்டும் இருந்தால் பத்தாதுடா, நம்பிக்கை வேணும். அண்ட் இந்த ஈகோ, இது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை அழிச்சிரும். போ, அவன் காலில் விழு. உன் பொண்டாட்டி காலில் தானடா விழுக போகிற, எதுக்கு இப்படி யோசிக்கிற? இந்த ஈகோ, நான் தான் அப்படின்ற கௌரவம்லாம் பார்க்காம போடா, போய் காலில் விழு. அடித்தா வாங்கிக்கோ, திட்டுனா பொறுமையாக கேட்டுக்கோ. அதுக்காக தான் அவங்க பியர் வெயிட் பண்ணுறா, நீ வருவேன்னு. போ வேமா. கண்டிப்பாக எனக்கு என் பியர் மேல் நம்பிக்கை இருக்குது, நீ கூப்பிட்டா அவன் வந்துடுவான். உண்மையாப்பா? நான் கூப்பிட்டா என் பேபி வந்துடுவாளா? ஆமாடா, வந்துடுவான். ஓகே ஓகே, நான் இப்போ போகிறேன், பாய் அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. நாம்ஜோன் என்னடானா மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ ஜேகேவோட ஃபேஸ் அவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு. நீ கூப்பிட்டா வந்துடுயான்னு சொன்னோடனே அந்த கண்ணீரோட அவ்வளோ சந்தோஷம். ஒரு சின்ன குழந்தை கையில் அவனுக்கு பிடிச்ச மிட்டாய் கொடுத்தா அந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி இப்போ ஜேகே மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஜேகே இப்போதைக்கு போயிட்டு கூப்பிட்டா போதும், இதுக்கு மேலே முடியாது என்னால், அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் நாம்ஜூன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கடா போகிற நேரம் அப்படின்னு. அம்மா, நான் போய் உன் மருமகனை கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா வீட்டுக்கு அப்படின்றாங்களா. சிரிச்சுக்கிட்டே, நம்ம நாளைக்கு போகலான்டா, மணி என்ன ரொம்ப பிட் டைம், இப்போல்லாம் வேணாம், தூங்கியிருப்பான், வா அப்படின்னா. இல்லை இப்போயே போகணும், வாங்க அப்படின்ட்டு ஜேகே தரன்னு வெளியே போவியான். நாம்ஜூன்னா வெளியவே பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. டேய், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கோம், உன் பிள்ளை பாரு, எங்கிட்டாச்சும் போயிடாம வா அப்படின்ட்டு ஜிம்மின்னு இழுத்துட்டு போவாங்க. நாம்ஜூன் அவன் பொண்டாட்டியை கூப்பிட போகிறான், நம்ம எதுக்கு போகணும், வா நீ போய் தூங்குவோம். டேய் லூஸ் புருஷா, அவன் பாட்டுக்கு நைட் நேரத்தில் குடிச்சிருக்கேன் போல தெரியுது, வா. அவன் குடிக்கலை, ஏதோ ஒன்று, வா நம்ம போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஜேகே கூட போயிடுறாங்க. ஜேகே என்னன்னா சந்தோஷத்தில் அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுறாங்க. நாம்ஜூன்னாலும் சத்தியமாக முடியலை, உயிரை கையில் பிடிச்சிட்டு வராங்க. ஜேகேன்னா சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு சைடு அவருக்கு கில்ட்டியாகவும் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தோம்னா இல்லை இதுக்கு மேலே முடியாது, நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் நம்ம பியரை அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, கில்ட்டியாகவும் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் தான் இருக்கார். அந்த ரைடு ஃபுல்லாக அப்படியே போயிடுது. டேரெக்டாக ஹோபியோட வீட்டிலே வந்துட்டாங்க. ஆனால் டோரை திறக்க 3 பேருக்குமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜேகே என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா, காலிங் பெல் அடிக்கலாமா வேணாமான்னு கையை அங்கே கொண்டு போக, திருப்பி கீழே விட, கையை கொண்டு போக கீழே விட. ஏன்னா அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி சுகா இருப்பார், ஹோபி இருப்பாங்க, உள்ளே போனோன்னா சும்மா விட மாட்டாங்க. அது ஒன்று. இவ்வளோ நாள் கழிச்சு டேவை எப்படி ஃபேஸ் பண்ண அப்படின்ட்டு ஒரு கில்ட்டிலேயே வெளியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நாம்ஜூன் போயிட்டு, என்னடா மகனே வெளியே நின்று என்ன பண்ணுற, உள்ளே போகலையா அப்படின்னோடனே, அப்பா காலிங் பெல் அப்படின்னோடனே, ஆமாம் காலிங் பெல்லு அடிடா, அப்போ தான் திறப்பாங்க அப்படின்னு ஜின் சொல்கிறாங்க. அப்பா அப்படின்னோடனே, என்னடாம்மா நீ காலிங் பெல்லை கூட அடிக்க தெரியாதா, அதை டச் பண்ணு சவுண்டு கேட்கும் அப்படின்னோடனே ஜின்மின் நாம்ஜூன் அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாது பாரு அப்படின்னே. அப்பா அது இல்லைப்பா, சுகா கதவை திறந்துட்டா அது உன்னோட அதிர்ஷ்டம்டா அப்படின்ட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்னுக்குன்னா கோமாச்சு. 2 பேர் இதுக்கு தான் வந்தீங்களா, ஒழுங்கு அந்த காலிங் பெல் யாராச்சும் அடிங்க அப்படின்னுக்கிட்டு இருப்பார். சரின்ட்டு ஜேகேவும் ரொம்ப லாட் ஆஃப் தைரியத்தில் காலிங் பெல் அடிச்சிருவார். பட் லக்கு அவர்கிட்ட இல்லை போல். ஸோ கதவை திறந்தது வேறு யாரும் இல்லைடா, நம்ம சுகா தான். ஜேகே என்னடா, இன்றைக்கி கூட எனக்கு அதிர்ஷ்டத்தை தரமாட்டியா கடவுளே அப்படின்ட்டு உள்ளே முணங்கிக்கிட்டு இருக்காரு. சுகானா ஜேகேயை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவமாயிட்டார். அவ்வளோ கோவத்தோட சுகா ஜேகேயை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பட் அந்த இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குதுடா. வேறு யாருன்னா நம்ம ஜிம்மின்னா, அப்பா எப்போ வந்தீங்க, அண்ணே என்னடா வெளியவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 3 பேர் உள்ளே வாங்க அப்படின்ட்டு பேபி தூக்கிட்டு வராங்க. சுகா அவங்க வருவாங்க, நீ போ அப்பா நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னோடனே ஜின்னும் நாம்ஜூனும் போயிட்டாங்க உள்ளே. போகும்போது சுகா அவங்கள பார்த்துட்டு ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேவை பார்க்கும்போதெல்லாம் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. ஜேகே என்னன்னா, அம்மா என்னையும் கூட்டிகிட்டு போமா அப்படின்ட்டு கத்துறாங்க. ஜின்னு நீ அனுபவிடா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்றாங்க.
சுகா என்னடா வேணும்? ஆ இங்கெல்லாம் நீ வரக்கூடாது கிளம்பு அப்படின்றாங்க. வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார்? நான் யாரா? இது என் வீடு, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. இது உங்கள் வீடாக இருக்கலாம், இங்கே என் பொண்டாட்டி இருக்கா, நான் அவளை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன், அவனை என் கூட அனுப்பிவிடுங்க. பொண்ணதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ட்டு அடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளேயும் ஹோபி வந்து தடுத்துறாரு. சுகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்றதை மறந்துடாத. அப்போ இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் சுகா ஜேகே நீ உள்ளவாப்பா. தேங்க்ஸ் டாடி. வா. இவனை மாதிரி ஒரு ஆள்லாம் என் தம்பி. சுகா பா சுகா சுகான்னு என்னையவே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தம்பி இப்படி இருக்கிற காரணமே அவன் தான் காரணம். என் தம்பியோட டோட்டல் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டான் நீங்கள் அவனை. என் தம்பி எந்த தப்பு பண்ணாமல் அவனை ஹர்ட் பண்ணிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சுகா எனக்கு புரியுது, அவங்க தம்பி மேலே இருக்க பாசத்தில் நீங்கள் எனக்கு திட்டுறீங்கன்னு. பாசம் மட்டும் இல்லை, நீ பண்ணதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியும். நான் பண்ண தப்பு தான், பட் ஒரு சான்ஸ் தாங்க. நான் உங்கள் தம்பியை நல்லா பார்த்துக்குருவேன். வாய்ப்பே இல்லை. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு இன்னொரு சான்ஸா? அதனால் உள்ளே விட்டதே தப்பு. இன்னொரு தடவை என் தம்பி வேணும்ன்ட்டு வீட்டுக்குள்ளே வந்த அசிங்கமாக போயிடும். போது நிறுத்துனா. பேசுகிறதுக்கு முன்னாடி யார் என்னன்னு பார்த்து பேசு. அவன் இன்னும் என் புருஷன்தான் அப்படின்ட்டு சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டே தான் ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வராங்க. ஜேகே சவுண்டு கேட்டோன்னே டேவை பார்க்குறாரு. டே ரொம்ப வீக்காக இருக்கார், ஒரு மாதிரி வெறும் ரொம்ப ஸ்கெலடாக, கண்ணு கீழே ரொம்ப கருவலையை வச்சு அதை பார்த்தாலே தெரியுது அவர் தூங்கவே இல்லைன்னு. எதுவுமே பேசாமல் அவர் வாட்டுக்க அவர் கண்ணிலேருந்து தண்ணி வருது. 2 வாரத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் அப்படின்ட்டு 2 பேருமே ரொம்ப அழுகுறாங்க. டே வந்து எதுவுமே பேசாமல் ஜேகே கிட்டே போய் நிற்கிறாங்க. ஜேகேவும் டேவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே இப்போயாச்சும் ஏதாச்சும் பேசுவியாடா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் ஜேகே பேசுகிற மாதிரி தெரில. இப்போ எதுக்கு இங்கே வந்த? இப்போ எதுக்குடா இங்கே வந்த? காது கேட்குதா இல்லையா? எதுக்குடா வந்த? 2 வாரம் ஆச்சு ஜேகே, ஏதாச்சும் பேசு, எனக்கு உன் வாய்ஸை கேட்கணும்டா அப்படின்றாங்க. ஜேகேன்னா அவ்வளோதான் செத்துட்டாரு. அப்படியே ஜேகே முன்னாடி மண்டி போட்ட மாதிரி உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே டேவை பார்த்து கும்பிடுற மாதிரி அழுகுறாரு. என்னை மன்னிச்சிரு பேபி, ப்ளீஸ் பேபி, எனக்கு கூட திருப்பி வந்துடு, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நான் உன்னை நம்புகிறேன் பேபி, இந்த வார்த்தையால் சொல்லறேன், நான் சத்தியமாக உன்னை நம்புகிறேன் பேபி, இனிமேல் நான் இப்படி எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ்டா என் கூட வந்துடுடா, நீ இல்லாமல் எனக்கு இருக்கவே முடியலடா, எனக்கு நரகமாக இருக்குடா, ப்ளீஸ்டா வாடா, எனக்கு நீ தாண்டா வேணும், எனக்கு நீ மட்டும் போதும்டா, வாடா நம்ம ப்ளீஸ்டா அப்படின்னு ரொம்ப அழுகிறாரு. எல்லாருமே ரொம்ப அதை எமோஷ்னலாக பார்க்குறாங்க. சுகாவை எதுவுமே சொல்லலை. டே வந்து ரொம்ப ஸ்டேக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படியே ஜேகேவோட லெவலில் உட்காந்து ஜேகேவோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டில் வந்து ஜேகேவோட கண்ணீரை வந்து அப்படியே க்யூட்டாக வந்து ரப் பண்ணி வராரு. ஜேகே வந்து டேவே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தப்பா நீ புரிஞ்சுக்கிட்டியா? நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம், திருப்பி இதை பண்ண மாட்டேன்ல, சத்தியமாக பண்ண மாட்டேன்டா, ப்ளீஸ்டா வாடா என் கூட என்கிட்ட திருப்பி வந்துடுடா, இதை புரிஞ்சுக்கிற உனக்கு 2 வாரம் எடுத்துக்கிட்டியாடா? நானும் குழந்தைங்க எவ்வளோ நான் மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? பொறுக்கி நாய போடா. நீ சாரிடா பேபி, நான் வீமுக்குனே பண்ணலடா, நீ பாப்பா நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம் சொல்லிட்டு டே வந்து ஜேகேயோட ஹேண்டை எடுத்து அப்படியே அவர் ஸ்டொமக்கில் வைக்கிறாரு. ஜேகேனோ அவ்வளோதான், அப்படியே டேவோட கண்ணை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக தலையை ஆமாவா நாட்டுறாரு. டேவும் அப்படியே அந்த டியர் சைஸோட ஆமா அப்படின்னு திருப்பி தலையாட்டுறாங்க. நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம் ஜேகே, என்கிட்ட சொல்லவே இல்லைடா. இங்கே வந்த 1 வாரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் என்னால் தானே பேபி இந்த ஹாப்பி மூமெண்ட் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டேல. நம்ம வேணாம் ஜேகே, பாஸ்ட்டை மறந்துடுவோம், அது வேணாம். இன்னும்
நீ நான் பாப்பா 3 பேர் போதும். நம்மளுக்குன்னு அந்த லைஃப் பாஸ்ட்டு வேணாம். ஒரு கலர்ஃபுல்லான லைஃப் நியூவாக க்ரியேட் பண்ணுவேன்டா. எவ்வளோ கலர் க்ரியேட் பண்ண நான் ரெடிடா பேபி. சி வெக்கமே இல்லை. நான் வெக்கப்பட்ட எப்படா கலர் க்ரியேட் பண்ணுறது. இப்போ தான் தெரியுது ஜிம்மின் எங்கே இருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டான்னு அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே ரொம்ப ஹக் பண்ணி அழுகுறாங்க. சுற்றி இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. நான் ஜின்னுக்கும் சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலாக இப்போயாச்சும் அவங்க ஒழுங்காக இருந்தால் ஜேகே வந்து டேக்கோட சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. அவன் மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிறணுன்றக்காக தான் அவங்களுமே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஃபஸ்ட்டு போடாமல் இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவனே புரிஞ்சுக்கிட்டான்றனால ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நான் உனக்கு திருப்பி என் தம்பியை தரேன். இந்த தடவை அவன் அழுக வச்சா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். கனவுல கூட நான் அதை பண்ண மாட்டேன் சுகா. நான் ராணி மாதிரி பார்த்துக்கிருப்பேன் அப்படின்ட்டு டேக்கேயோட ஃபேஸில் வந்து ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் அதை க்யூட்டாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்களோட ரீஜாயினிங் ப்ரெக்னென்சி எல்லாம் ஹாப்பியாக போகுது. ஸோ ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப இப்படி 2 பேரும் திருப்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதே சமயம் நியூவாக ஒரு மெம்பர் வர போகிறாங்க. ரொம்ப அந்த மூமெண்ட்டே ரொம்ப போகுது. அண்டு இப்படியே டேஸும் போகுது. டே வந்து ரொம்ப ஜேகே வந்து தொல்லை பண்ணுறான். எனக்கு அது வேணும் இது வேணும்னு ப்ரெக்னன்சி மோடில். பட் நார்மலாகவே இருந்தாலும் அதை வீமுக்குன்னே தொல்லை பண்ணி காட்டுவான். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு ஜேகே ஒரு சில நேரம் தூங்குறதே இல்லை. அந்த அளவுக்கு வீமுக்குன்னே பண்ணுவாங்க. நாம்ஜுன்லாம் அதை க்யூட்டாக ரசிப்பாங்க. நீ பண்ணு, அவன் என்னென்ன பண்ணியா நீ பண்ணு தான் உனக்கு டைமுன்ட்டு டே அவ்வளோ இதாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கவினையுமே மன்னிச்சிட்டாங்க 2 பேரும். அண்ட் ஜேகே வந்து ஜாப்பும் கொடுத்துருப்பாங்க. நீ வந்து ப்ரொஃபஸராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஜேகே வந்து ரொம்பலாம் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா இன்னும் அவருக்கு வந்து ஒரு பயன்றதை விட கவின் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜாப் மட்டும் நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் டே வந்து நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாட்டையும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்ட் டைமில் ரொம்ப டேவை வந்து ஜேக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குருவாரு ஒரு குழந்த மாதிரி. ஸோ இப்படியே 10 மந்த் போகுது. நம்ம டே வந்து பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு பேபி பாய்க்கு வந்து லைஃப் கொடுத்துருப்பாரு. அப்படியே ஜேகே மாதிரியே இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகே. ஆனால் ஃபேஸை அந்த ஐஸை பார்த்தோம் அப்படின்னா டேவோட இன்னசென்ட் ஐஸு. அது ஜேகே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடாரு கண்ணு மட்டும் யாருதுன்னு. அண்ட் அந்த லிப்ஸு கீழே இருக்க மச்சம் அப்படியே ஜேகே மாதிரியே இருக்கும். அது பார்த்தோன்னே டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த லிப்ஸ் கீழே மச்சம் தான் டேவே ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் ஜேகேட்ட. ஸோ அது பேபிக்கு இருக்கணும்னு ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேரும் அந்த டைம் வந்து பேபியை ஜேகே தான் கையில் வச்சுருப்பாரு. டே அந்த பேபி அழகாக ஹேர் ரப் பண்ணிவிட்டு குழந்த ஒன்றை மாதிரியே இருக்கால. என்ன மாதிரி இருந்தாலும் அந்த கண்ணு அப்படியே ஒன்றை மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ இன்னசென்ட் பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ ஹாப்பியா ஜேகே? என்னடா கேள்வி இது? இதை நான் கேட்கணும். இந்த மாதிரி ஒருத்தனை நீ திருப்பி ஏற்றுக்கிட்டு லைஃப் கொடுத்து இப்போ பாரு ஒரு என்னையவே திருப்பி கொடுத்துருக்கடா. என் குழந்தைக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். நான் சின்ன வயசில் நான் அனுபவிக்காத எல்லாத்தையும் கொடுப்பேன். அவனுக்கு அப்பாவா ஃப்ரெண்டா அவன் எப்போல்லாம் எனக்கு கேட்குறானோ அப்போல்லாம் நான் அவன் கூட இருப்பேன்டா அப்படின்றாங்க. டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நாம்ஜூன் வந்து வெளியே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரைவசி டைம் கொடுக்கலான்னு தான் அவங்க வெளியவே போயிருப்பாங்க ரூமில் இருந்து. பட் இதெல்லாம் கேட்ட உடனே நாம்ஜனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸை பார்த்தாங்களே தவிர அந்த டயத்தில் வந்து ஜேகேவோட ஃபீலிங்ஸை வந்து பார்க்காம விட்டுருப்பாங்க. நாம்ஜனும் கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் தாத்தாவை விட நான் உன்னை நல்லா பார்த்துக்கிருவேன்டா அப்படின்னோடனே நாம்ஜூனுக்கு எதுவும் பேசுகிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஸ்டில் வந்து ஜேகேக்கு அவங்க பேரண்ட்ஸ் லவ் கொடுக்கலைனாலும் ஜேகேக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும். ஸோ அவங்க அப்படியே அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்டாக உள்ளே போய் ஜேகே வந்து ஹக் பண்ணிடுவாங்க. ஜிம்மினும் ஹக் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தையோட ஒரு குரூப் ஹக்காக பண்ணியிருப்பாங்க. டே வந்து கட்டிலில் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார் க்யூட்டாக. சாரி நாம்ஜூன், அப்பா வந்து உங்களுக்கு நல்ல லக்ஸரியான லைஃப் தரணும்னு நினச்சேனே தவிர
உனக்கு நான் ஒரு அப்பாவை நல்லா இருந்தது இல்லைடா, ப்ளீஸ்டா மன்னிச்சிடுறடா, அம்மாவே மன்னிச்சிரு ஜேகே. அம்மா சாரிம்டா, அம்மா மன்னிச்சிரு. அம்மா எனக்கு உங்கள் மேலே கோவமே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்கீங்க. உங்களால் தான் ஒரு ஏஞ்சல் என் லைஃப்பில் வந்திருக்கா. அப்புறம் எப்படி நான் உங்கள் மேலே கோவப்படுவேன்? இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாருக்கும் ட்ரீம்ப்பா. நீங்கள் எங்கள் சந்தோஷத்துக்காக உங்கள் சந்தோஷத்துக்கு எடுத்துகிட்டு வேலை பார்த்து உழைச்சிருக்கீங்க. அம்மா நீ எங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கம்மா, அப்புறம் எப்படிம்மா நான் உன் மேலே கோவப்படுவேன்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ட்டு சொன்னோன்னே ஜின்னுக்கும் நாம்ஜனுக்கும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நம்ம பையன் இவ்வளோ இருந்திருக்கான் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாமல் 2 பேருமே ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜேகே வந்து பேபி தூங்கினோடனே டே பக்கத்தில் படுக்க போட்டு டேவை பார்க்குறாங்க. ஐ லவ் யூ ஜேகே, என் லைஃப்பில் நீ ரொம்ப பெரிய கிஃப்டடா. நீ இல்லைன்னா என்னன்னு எனக்கு தெரில. இல்லை பேபி, நீ தான் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். இல்லைடா, நீ தான் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். நீ தான் நான் தான் சொல்கிறேன்ல, நீ தான் கிஃப்ட்டுன்னு. அப்புறம் என்ன? ஆமாம் சொல்லு. ஏய், நீ தாண்டி என் கிஃப்ட்டு, அப்புறம் நான் எதுக்குடி ஆமாம் சொல்ல அப்படின்னோடனே 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. பேபி உடனே அழுக ஆரம்பிச்சிருச்சு. சிச்சு சிறு அம்மா அப்பா லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட் நீங்கள் தான், ஓகேயா? ஐ லவ் யூ பேபி அப்படின்னு பேபியை கொஞ்சுறாங்க. ஜேகே வந்து டேயோட கண்ணத்தை பிடிச்சிட்டு ஐ லவ் யூ பேபி அம்மா அப்படின்றாங்களா. டேக்கு ஒரே ஷையாக போயிட்டு ஐ லவ் யூ ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே குழந்தைய 2 பேர் கன்னத்தில் மாறி மாறி கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த இடத்துல ஹாப்பி என்டிங் தான், கதை முடிஞ்சிருச்சு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், நம்பிக்கை தாண்டா எல்லாமே. நம்ம பார்ட்னர்ஸ்க்கு லவ் கொடுக்கலனா கூட அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். பட் அவங்கள நீங்கள் நம்பாமல் விட்டீங்கன்னா லைஃப் லாங் அது அவங்கள உறுத்திக்கிட்டு தாண்டா இருக்கும். மேபி நீங்கள் கோவத்தில் பேசிட்டு அடுத்து சரி செஞ்சுக்கலான்னு நினைக்கலாம். பட் அவங்க உங்கள்கிட்ட சிரித்து பேசினாலும் அந்த வலி எல்லாமே அவங்கள்ட்ட அப்படியே தான் இருக்கும். அந்த பயம் விட்டு போகவே போகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பார்ட்னர்ஸை நம்புங்க, ஓகேங்களா? அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, லவ் லைஃப்பாக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃப்பாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது உங்களோட நம்பிக்கை. அடுத்தவங்க அவங்கள தப்பாக பேசும்போது எனக்கு அவங்கள பற்றி தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதை மட்டும்தான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. லவ் யார் வேணால் கொடுக்கலாம், யார் வேணால் கேர் பண்ணலாம். ஆனால் நம்பிக்கைன்றது நம்மளால் பிடிச்சவங்ககிட்டருந்து வரும்போது அதோட வேல்யூவே டிஃப்ரெண்ட்ரா. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் ஏமாத்துறப்ப பார்த்துக்கலாமே, அது வரைக்கும் அவங்கள நம்புங்க. டெய்லியும் நம்மளை ஏமாத்திடுவாங்களான்னு பயத்தோடு இருக்கிறதுக்கு நம்புங்க, தப்பு இல்லை. அண்ட் தப்பாக ஏதாச்சும் லாஸ்ட்டில் மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு குழப்பி விட்டுருந்தேன்னா சாரிடா. பட் எல்லாருக்கும் ஒரு லவ் லைஃப் இருக்கும், அதில் நீங்கள் நிறையா அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு லைக் முக்கியமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ரொம்ப எனக்கு முக்கியம்டா. என்னை இன்னும் நிறைய எஃப்எஃப் போடுறதுக்கு தான் என்னை ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு 500 வந்துருச்சு, கூட வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்டா. அது வரைக்கும் டாட்டா, பை பாய். அண்ட் அகைன் சாரிடா, கொஞ்சம் பேக்ரவுண்டில் நிறையா வாய்ஸ் கேட்டிருக்கோம். பட் நான் நிறையா வீடியோ ட்ரை பண்ணேன். பட் எங்கள் ஏரியா சைடு கொஞ்சம் க்ரௌடான பிளேஸ்னால அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குதுடா. பட் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் கண்டிப்பாக அந்த சவுண்டு இல்லாத மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஒன் மோர் எஃப்எஃபோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். பாய் செல்லக்குட்டீஸ்.